எங்களுக்கு செய்த பெரும் கிருபையினால் நாங்கள் ரமலானை முழுமையாக அடைந்து அதனுடைய உறுதியையும் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் நாடியிருந்தால் லைலத்துல் கத்ரினுடைய பாக்கியத்தையும் அடைந்திருப்போம். அப்படி அடைந்திருந்தால் இன்றைய தினம் மிக பெரும் அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள் தான். இந்த ரமலான் ஆரம்பித்ததிலிருந்து எத்தனையோ அமல்கள் எங்களால் செய்யப்பட்டிருக்கும். அவற்றை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து அவற்றை அங்கீகரித்துக் கொள்ளும்படி அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இந்த துஆவை தான் இன்றைய நாள் அதிகம் அதிகம் நாங்கள் ஓத வேண்டிய ஒரு நாள். கூடுதலாக அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அமல்கள் செய்வது முக்கியமல்ல, அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை முதலாவதை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நுகருடைய தொழுகைக்கு பின்னால் அல்மனார் பள்ளி வாயிலே ரமலானிலே இடம்பெற்று வந்த நபித்தோழர்கள் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற தொடரின் இறுதி அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் இன்றோடு நாங்கள் பூரணப்படுத்த இருக்கிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் சஹாபாக்களும் உறவுகளை பேணலும் என்ற தலைப்பின் கீழால் நாங்கள் பல்வேறு சம்பவங்கள் 8 சம்பவங்களை நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய டியூட் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது 9வது சம்பவத்திலிருந்து நாங்கள் இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன, அவற்றை பார்த்து இன்றைய அமர்வை சுருக்கமாக நிறைவு செய்து கொள்வோம். 9வது சம்பவம் தான் நான் நேற்று சொன்னேன். இந்த பெற்றார்கள் என்பவர்கள் சொர்க்கத்தின் நடுவாசல் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், என் பெற்றோர் என் மனைவியை விவாகரத்து செய்ய சொல்கிறார்கள். நான் என்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வருகிறேன், ஆனால் என் பெற்றோருக்கும் என் மனைவியை பிடிக்கவில்லை. அவருடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு விருப்பமாக இல்லை. எனவே அவளை விவாகரத்து செய்யுமாறு என்னிடம் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் சொர்க்கத்தின் நடுவாசல் ஆவார்கள். பெற்றோர்கள் என்பவர்கள் சொர்க்கத்தினுடைய நடுவாசலை போன்றவர்கள். அந்த வாசலினால் தான் நாங்கள் அதற்கு நுழைய வேண்டி இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது அவர்களை நீ எப்படி புறக்கணிப்பாய்? எனவே பெற்றோர்கள் சொர்க்கத்தின் நடுவாசல் என்பதால் நீ விரும்பினால் அந்த வாசலை விட்டுவிடு, அல்லது அதை நீ விரும்பினால் பாதுகாத்துக்கொள் என்று ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவிமடுத்திருக்கிறேன், கேட்டிருக்கின்றேன். எனவே அவர்கள் சொன்ன அந்த செய்தி எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது. உனக்கும் நான் அதைத்தான் உபதேசம் செய்கிறேன். நியாயமான காரணங்களுக்காக உன்னுடைய தாய் தந்தையர் உன்னுடைய மனைவியை விட்டு பிரியுமாறு ஆலோசனை சொன்னால் அது நியாயம் இருந்தால் நீ அதனை பின்பற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் உன்னுடைய தாயும் தந்தையும் சொர்க்கத்தின் நடுவாசல்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே விரும்பினால் அவளோடு வாழ்ந்து நீ உன்னுடைய பெற்றோரின் திருப்தியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் உனக்கு சொல்வது பிள்ளை என்று நீ கருதுகின்ற போது நீ அதனை தொடர்ந்து பேணிக் கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவூட்டுகின்ற இந்த சம்பவம் மிக முக்கியமானது. பெற்றோர்கள் என்பவர்கள் சொர்க்கத்தினுடைய நடு வாசலாக இருக்கிறார்கள் என்ற விடை. அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதபுல் முஃபரதிலே இது பதிவாயிருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு தாய் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நான் ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக விரும்பினேன், ஆனால் அவள் மறுத்து விட்டாள். வேறொருவன் கேட்டதும் சம்மதித்து விட்டாள். கோபத்தில் நான் அவளை கொலை செய்து விட்டேன் என்று சொல்கிறார். ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்கின்றார். எனக்கு தௌபா இருக்கிறதா என்ற செய்தியை கேட்கின்றார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு தாய் உயிருடன் இருக்கிறாரா, உன்னுடைய தாயார் உயிருடன் இருக்கிறாரா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், இல்லை என்று சொன்னதும் அப்போது அவர் சொன்னார், அல்லாஹ் தான் உங்களை மன்னிக்க வேண்டும், பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறீர்கள், கொலை என்பது பெரும் பாவம், அதனை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்குரிய அந்த பாவம் கிடைத்துத்தான் இருக்கும், நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர் ஆலோசனை சொன்னார். அவர் எதுவும் அவருக்கு சொல்ல முடியாது. அவர் பெரும் பாவத்தை செய்துவிட்டு அது ஒரு கொலையை செய்துவிட்டு வந்து கேட்கிறார். இந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், இடையிலே என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டீர்களே, அது எதற்காக? தாய் உயிரோடு இருந்தால் என்ன என்று கேட்கிறார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாய்க்கு செய்யும் சேவையை விட சிறந்த ஒரு செயலை நான் அறியவில்லை என்று சொன்னார். நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, பெரும்பாவம், நரகத்துக்குரிய ஒரு செயலை செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் தான் நினைச்சா மன்னிக்கணும். பெரும்பாவத்தை அல்லாஹ் தௌபா இல்லாம மன்னிக்க மாட்டான். ஒன்று உலகத்தில் உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீமைகளை அழிப்பதற்கான ஒரு வழிதான் நன்மைகளை செய்வது. இதை குர்ஆன் அழகாக சொல்கிறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே அதனை சொல்லி இருக்கிறார்கள். இன்னல் ஹஸனாத் யுஹிப்புன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகளை அதிகம் செய்ய செய்ய தீமைகள் அழிந்து கொண்டு போகும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு தீமை. நன்மை செய்யறதால நன்மை வளர்ந்துட்டு போற மட்டுமில்லை, தீமையையும் அழிச்சு கொண்டு போகும். உதாரணத்துக்கு ஒருவர் 50 பாவங்களையும் 50 நன்மைகளையும் செய்திருக்கிறார். இப்பொழுது இவர் 51வது ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் அங்கே ஒரு நன்மை கூடி இங்கே ஒரு பாவம் குறைந்து விடும். அதான் இஸ்லாத்தினுடைய கன்செப்டாக இருக்கிறது. பாவம் அப்படி இருக்காது, நன்மை செய்ய பாவம் அழிஞ்சிட்டு போகும். எனவே தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகின்ற விஷயம், இன்னல் ஹஸனாத், நிச்சயமாக நன்மைகள் இருக்கின்றன, யுத்ஹிபுன ஸய்யிஆத், அது பாவங்களை போக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். குர்ஆனிலே வருகிறது. அதே மாதிரி ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஸய்யிஆ என்றால் பாவம், ஹஸனா என்றால் நன்மை. வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதனை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விட்டீர்கள், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உதாரணத்துக்கு நாங்கள் சிறிய பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு தொழுகை தவறிவிட்டது, தூங்கினோம், கிளம்ப முழிப்பு வந்தது, அதையும் தாண்டி தூக்கம் மிகைத்து தூங்கிட்டோம். சுபஹ் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, காலையில் எழுப்பி பார்க்க 7 மணி. இப்போது நாங்கள் செய்தது பாவம். நமக்கு தூக்கம் விழிப்பு வந்தும் தூக்கம் விழிப்பு வரலைன்னா பாவம் இல்லை, எழுப்பினொன்னு தொழலாம் என்று இஸ்லாத்திலே சலுகை தரப்பட்டிருக்கிறது. யாருமே எழுப்ப இல்லை, எந்த ஒரு அவகாசமும் இருக்க இல்லை என்றால் அதற்கு சலுகை இருக்கிறது. அப்படி இப்போது இந்த நவீன காலத்தில் அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறை. என்னால் அலாம், ஃபோன், அது இது ஆக்கலன்னு சொல்லி நிறைய வசதிகள் இருக்கிற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதையும் முழிப்பு வந்தும் தூக்கம் மிகைத்ததால் தூங்கி விட்டோம், பாவத்தை செய்து விட்டோம். நடைமுறை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாத்திபி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, செஞ்ச பாவத்துக்கு தௌபாக்க செய்யணும், அதோட சேர்த்து ஒரு நன்மையை செய்யணும். சென்னை சுபமாக ஒரு சதக்கா வச்சு காலையில் எழுப்பி ஒரு சதக்கா வச்சு, அப்ப அந்த சதக்காவினுடைய நன்மை இதுல வந்த பாவத்தை அழிச்சுக்கும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய, இந்த குர்ஆன் வசனத்தினுடைய கருத்து. அல்லது அதிகமாக அந்த சுன்னத்து தொழுகைகளில் ஈடுபட வேண்டும். அன்றைய நாளை சரி சுபவுதான மிஸ்ஸான சுபவ தொழுகிறது, பிறகு லுஹா தொழுகிறது, பிறகு முந்தின பிந்தின சுன்னத்துகளை அன்றைக்கு தொழுகிறது, வித்திர தொழுகிறது. இப்படி அன்றைய நாள் அதிகமான சுன்னத்து தொழுகைகளின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டு போனால் அங்கே அந்த சுன்னத்து தொழுகையின் நன்மைகள் இந்த பாவத்தை, பரது தொழுகையை விட்ட பாவத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கு. இதை வழக்கமாக்கி செய்யக்கூடாது. இது எப்பயாவது ஒரு நடக்கும். இந்த 4 சுபஹ் தொழுகிறது சுன்னத்து அப்படி அல்ல, நான் சொல்லுவேன் அது பாவம், அது வேண்டுமென்றே அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றதாக அமைந்துவிடும். எப்போதாவது ஒரு முறை நம்மளை அறியாமல் ஒரு பாவம் நிகழ்கின்ற போது அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நாங்கள் அதிகம் நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம். பாவத்துக்கு பதிலாக அதிக நன்மைகளை செய்து நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனங்கள் இந்த குணத்துக்கு செய்யும். அதைத்தான் நீங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க, கபாயிரை செஞ்சுட்டா, கொலையை செஞ்சுட்டா, உனக்கு மன்னிப்பு தரதுன்னு அல்லாஹ்ட கையில. ஆனா உனக்கு உம்மா இருந்திருந்தா நீ அவருக்கு செய்யற பணிவிடைகளின் காரணமாக பெரிய நன்மையோடு செஞ்சு இந்த பாவத்துல கொஞ்சத்தை குறைச்சிருக்கலாம் என்பதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல வந்த செய்தியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது செஞ்ச கொலை குற்றத்துக்கு பகரமாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லல, அதுக்கு பகரம் கிடையாது, அது பெரும்பாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டனை இருக்கிறது, அல்லது இந்த உலகத்திலே தண்டனை இருக்கிறது. அதை மீறி அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா, அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் உம்மா இருந்தா வாப்பா இருந்தா அவங்களுக்கு பணிவிடை செய்வது என்ன செய்யும், இந்த பாவத்துல தன்மையை கொஞ்சம் குறைச்சிடும். அதைத்தான் நீங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே தவிர கொலைக்கு பகரமாக உறவுகளை பேணுவதை சமப்படுத்தி சொல்லவில்லை, அப்படி சொல்லவே இல்லை இந்த ஹதீஸ். தாய் இருந்திருந்தா அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அதை விட சிறந்த வாசலை நான் கருதவில்லை என்று சொல்றாங்க. ஆக சிறந்த ஒரு நல்லமலாக சஹாபாக்கள் கருதி வந்த ஒரு விஷயம்தான் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது, அவர்களை பேணுவது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அவருடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வற்புறுத்தி வந்தார், நீ இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது, உன்னுடைய நண்பர் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் செல்லக்கூடாது, மூதாதையருடைய மார்க்கத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு மிகவுமே இடைஞ்சல் கொடுத்து வந்தார். ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையோடு மிகவும் பாசத்தோடு நடந்து கொண்டார். கடைசி காலப்பகுதியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 சொச்சம் வயசு. அப்ப அவரோட பாப்பாக்கு மிகவும் வயதான ஒரு கால், முதியவரான தோட்டத்திலே இருக்கிறார். அவருடைய அந்த முடியெல்லாம் வெள்ளை நரைத்து வெள்ளையாகி விட்டது, நரை தோன்றிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். கானாத்துக்கு அவருக்கு கொஞ்சம் பார்வை போகிறாலும் வந்து விட்டது. நான் அன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொன்னேன், ஹிஜ்ரத்து போன போது சொத்துக்கள் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அபூ குஹாஃபா தடுக்கிறார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கற்களை அடிக்கி மூடி வச்சு போட்டு இன்னைக்கு அவரோட செல்வம் எல்லாம் கொண்டு போகலன்னு சொல்லி அவரை கையை கொண்டு தடவின்னு சொல்லி சம்பவம் ஒன்று சொன்னேன். அப்ப அவருக்கு அந்த பார்வை கோளாறு இருந்தது. இந்த நேரத்திலே அபூ குஹாஃபா கடைசி கட்டமான மௌத்தானது கொஞ்ச நாளைக்கு முன்பு அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். தொடர்ந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய பிள்ளைகளும் அபூ குஹாஃபா அவர்களுக்கு செய்த அந்த பிரச்சாரம் தாவாவினுடைய வெளிப்பாடு நம்முடைய தாய் தந்தைக்கு கொடுக்குற ஆகப்பெரிய கிஃப்ட் ஹிதாயத்துன்னு நான் சொன்னேன். ஹிதாயத்தை, நேர்வழிய, நன்மைகளின் வாசலை காட்டி கொடுக்கறது தான் நம்மளோட தாய் தந்தைக்கு செய்யற ஆகச்சிறந்த அமல். அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது தான். உலகத்துல அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும் போகாது, சுவர்க்கத்துக்கும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். சில நேரம் அவர்கள் வசதியாக வாழ்ந்திருப்பார்கள், அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்திருக்கு. பிறகு என்ன செஞ்சிருப்பார்கள், ஹஜ்ஜிக்கு போகலாம் என்று நினைச்சிருந்திருப்பாங்க, போய்க்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையோட சோழிகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து படிக்க வச்சு அவங்கள திருமணம் முடிச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போக இப்ப வசதி இல்லை, பிள்ளைகள் வகையெல்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகள் அவர்களை கடமையான காலத்தில் செய்யாத ஹஜ்ஜை செய்விக்க முயற்சிக்க வேண்டும். ஏன், ஒரு கடமையை செய்யாத நிலையில அதே மாதிரி செல்வந்தராக இருந்த காலத்துல வாப்பா உமா ஜகாத்த கொடுக்காம இருந்திருந்தாங்க. நமக்கு வசதி இருக்கிற காலத்திலே அவங்க கொடுக்காத அந்த ஜகாத்தையும் அவங்களை கொடுக்க செய்வதனூடாக அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கலாம். தொழுகைக்கு ஒன்றும் செய்யலாம், தொழாத தொழுகைக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு பரிகாரம் இல்லை. நோன்புக்கு பரிகாரம் இல்லை. தாய் தந்தையர்கள் நோன்பு நோட்பதற்கு சக்தி உள்ள நிலையில் நோன்பு பிடிக்காம இருந்தார். பாப்பா மார்க்கத்துல ஈடுபாடு இல்லை, பிள்ளைகள்ல ஈடுபாடு. பல தடவை சொல்லியும் பாப்பா நோன்பு பிடிக்க இல்லை. இப்ப கடைசியில முதுமை பருவம், இப்ப பிடிச்சி கேளாத ஒரு நிலைமை நினைக்கிறார். அப்ப ஏழுமான காலத்துல பிடிக்காத அந்த நோன்புக்கு என்ன, அல்லது மௌத்தாயிட்டார் பாப்பா உமாவும் பாப்பாவும் மௌத்தாயிட்டான், நோன்பு கடமையா இருந்தது பிடிக்கலன்னு சொன்னார். பிள்ளைகள் அந்த நோன்பை பிடிக்கலாம், உமாவுக்காக பாப்பாவுக்காக அந்த நோன்பை பிடிக்கலாம். மத்தாக்களை பத்தி சொல்லப்படல ஹதீஸ்ல. தாய் தந்தையருக்காக நோன்பு பிடிக்கலாம். தொழுறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. உமா பாப்பா தொழாத தொழுகையை நான் தொழலாமான்னு கேட்டா அதுக்கு இஸ்லாத்துல ஆதாரம் கிடையாது. ஆனா நோன்பு பிடிக்கலாமா? பிடிக்கலாம். சதக்கா ஜகாத் செய்யலாம், ஹஜ்ஜி செய்யலாம். இந்த மூன்றுக்கும் தெளிவான ஆதாரம் இருக்குது. மரணித்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, தாய் தந்தையருக்கு பதிலாக
நாங்கள் அந்த அமலை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொம்பளை வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மா நோன்பு கடமையான நிலையில் இருந்தா குடிக்காமலே மௌத்தா போயிட்டா, நான் அவருக்குரிய நோன்பை நோக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், உங்க உம்மா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு மௌத்தானா அந்த கடனை நீ கொடுப்பியான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பொம்பளை சொன்னா, ஓம் யா ரசூலல்லாஹ், உம்மா வாங்கின கடனை உள்ள நான் அடைக்கத்தானே வேணும், அடைக்காம விட்டு அவைக்கு பாவம் கிடைக்குமே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதையும் அடைத்து விடு என்று சொன்னாங்க. இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன். உம்மா கடனாளியா தான் மொத்தாயிக்கிறோம், அல்லாஹ்க்கு கடன் வச்சுப்பட்டு மொத்தாயிக்கா, எனவே நீ அந்த கடனை இல்லாமலாக்கி விடு என்று அவருக்கு உபதேசம் செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஆண் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், என்னுடைய தந்தை ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நிலையில் ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்து விட்டார், அவருக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா என்று வந்து கேட்ட நேரம், ஆம், நீங்கள் அவருக்காக அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ஜி பொதுவாக ஹஜ்ஜி தான், உம்ரா வலியுறுத்தப்பட்ட ஒன்றும் இல்லை. ஹஜ்ஜு வந்து கடமைங்கிறதால அந்த கடமையை மிஸ் ஆகியிருந்தால் அதற்காக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்காக ஹஜ்ஜி செய்யணும். அவங்களோட காலத்துல சொத்து செல்வம் இருந்த காலத்துல அவங்களோட சொத்துல அவங்க தான தர்மங்கள் பெருசா செய்யலைன்னா நம்ம ஒரு பகுதியை அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மாரிசி சொத்துல ஒரு பகுதியை தான தர்மங்களுக்காக ஒதுக்கி விட்டு அவங்களோட பேரால நாம் அதை செஞ்சு விடலாம், அந்த நன்மை அவங்களுக்கு போகும். மூன்றாவது, அவங்க நோன்புகளை நோக்காமல் விட்டிருந்தால் அந்த நோன்புகளை நோக்கலாம். இப்படி நாங்கள் அவர்களுக்கு ஆக கொடுக்குற நல்ல கிஃப்ட் அவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதா நான் சொன்னேன். அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் ஆகச்சிறந்த கிஃப்ட் நாங்கள் பெற்றாருக்கு கொடுக்குறோம். எனவே அதை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ குஹாஃபா அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிட்டு வாராங்க. கண் தெரியாத அந்த மனுஷனை, வயசான அந்த மனுஷனை, நிறைய முடியோடு இருக்கிற அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு தான் எனக்கு பெரிய சந்தோஷம், எங்களோட வாப்பா மௌத்தாரத்துக்கு முன்னால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கைகளை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உடனே சொல்கிறார்கள், அபூபக்கரே, உங்களோட தந்தையை நீங்க ஏன் அழைத்து வந்தீர்கள்? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்திருப்பேனே, வயது முதிர்ந்த அவருக்கு நான் கண்ணியம் கொடுத்து நான் வந்திருப்பேனே, எனக்கு நீங்க என்னட்டு அவரை கூட்டிட்டு வந்தேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, அது அவங்களோட மரியாதை, புதியவர்களுக்கு அவங்க கொடுத்த மரியாதை. நீங்க இவரை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து நான் வந்திருப்பேனே என்று சொன்ன அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு சம்பவம் வருகிறது. அந்த தள்ளாடுற வயதிலேயும் கண் தெரியாத அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட ஒரு படைப்பிரிவிலே ஒரு போராட்டத்திலே நானும் வரப்போறேன்னு சொல்லிட்டார். அபூ குஹாஃபா நானும் வரப்போகிறேன் என்று சொல்லி அவரையும் அழைத்து செல்கிறார். அழைத்து சென்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றாங்க, அவர் தலைக்கு கொஞ்சம் டை அடிச்சு விட்டீங்களாமே. இப்படி சொன்னாங்க ரசூல், அவரை கூட்டிட்டு வந்த நீங்க அவரோட தலைக்கு கொஞ்சம் டை அடிச்சு சாயம் ஒன்று அடிச்சு விட்டீங்களாமே என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் அவருக்கு தலைக்கு சாயம் போடணும்? இப்ப சொன்னாங்க, எதிரி படையில இருக்கிறார்கள், பார்த்தா எங்க கிழவம் வர்ற படைதான் வந்திருக்கேன்னு சொல்லி எங்களோட படைய கொஞ்சம் இழிவாக கருதிடுவாங்க, அவரை பொடியனாக்கி விட்டீங்களாம டை ஒன்று அடிச்சுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நிறைய முடிகளை நீங்க மாத்திரிக்கலாமே அவரை என்று சொல்லி சொன்ன இந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சம்பவம் தலைக்கு சாயமிட முடியுமா என்பதற்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வே சாயம் அடிச்சிருக்கலாமே என்று சொல்லி சொன்ன அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிறையை மறைக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருந்தது. போராட்ட களங்கள்ல இளைஞர்கள் வந்த படையை பார்த்தா தான் பயப்படுவாங்க. முன்னுக்கு வரக்கூடிய நாம் வச்சோம்னா வயதானோர்கள் வந்திருப்பது போல ஒரு தோற்றம் வந்து விடுமே என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தலைக்கு சாயமிடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்களுக்கு காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ குஹாஃபா அவர்களோடு சம்பந்தப்பட்ட சம்பவம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு தொடர்ந்து அவர் எத்தனையோ நோவினைகளை செஞ்சும் அவரை வற்புறுத்தியும் கூட மிக அழகாக அவருக்கு எல்லா விடயங்களையும் சொல்லி அவருடைய விஷயங்களை எல்லாம் செய்து அழகாக கடைசியில் அவர் இஸ்லாத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல கவனமாக இருந்த ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த ஒரு சஹாபி தான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் இந்த சம்பவம் ஏற்கனவே உங்களுக்கு தர்மத்தினுடைய தர்மம் என்ற பாடத்திலும் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்த்திருந்தோம். எனவே சுருக்கமாக சொல்கிறேன். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு பயணம் கொண்டு போயிருந்தார்கள். அந்த பயண நேரத்திலே தன்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள். வந்து பார்க்கிறார்கள், இங்கே தாய் இல்லை, அவன் தாய் அடக்கியாச்சு, ஒரு தூரத்துக்கு பயணம் போயிட்டார்.
அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உடைய தாயினுடைய இறுதி கிரியையிலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை, அவர் இறந்து விட்டார், நான் அவருக்கு ஏதாவது தர்மம் செய்தால் அது அவருக்கு போய் சேரும். ஹதீஸ் பாருங்க, நான் அவருக்கு தர்மம் செய்தால் அது அவருக்கு போகுமா என்று கேட்கிறார். அடிப்படை என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன கேட்டால், ஒரு ஆத்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்க முடியாது. யார் எதை சம்பாதிச்சாலும் அதுதான் அவருக்குரியது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆள் அமல் செஞ்சு அனுப்பலாம் என்பது பேஸ். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. யார் யாருக்கு செய்யறது போகும், என்னென்ன போகும், ஹதீஸ்ல எதெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் போகும். பிள்ளைகளோட துவா, சாலிகான பிள்ளைகளோட துவா போகும். சதக்கத்துன் ஜாரியா போகும். அறிவை பரப்பி போட்டு போய் அதற்காக அந்த அறிவுல பிரயோசனம் அடைகிறார்கள், நன்மை அடைய அந்த நன்மைகள் போய் சேரும். இது தவிர பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்கின்ற சதக்கா போகும், பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்கின்ற இஸ்திக்ஃபார் போகும், பெற்றோருக்காக பிள்ளைகள் கொடுக்கின்ற தான தர்மங்கள் போகும், நோன்பு போகும், ஹஜ்ஜி போகும், தொழுக போவார். தொழுக போகும்ன்றதுக்கு ஆதாரம் நேரடியாக கிடையாது. குர்ஆனை ஓதினால் ஓத வைத்ததற்கான நன்மை போகும் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. நம்மளை ஓத வச்சு படிக்க வச்சு நம்மளை மார்க்கத்துடைய அறிவை கற்றுத்தந்தவர்கள் பெற்றோர்கள் என்ற வகையிலே நாம் ஓதுறதுக்கு அவங்களுக்கு இயல்பாகவே நன்மை போகும். ஆனா நாம ஓதி குர்ஆன் அவங்களுக்கு கத்தம் செய்யலாமா என்பதுல கருத்து வேறுபாடு. பெரும்பாலானார்கள் அதை போதுமான ஆதாரம் இல்லை என்று சொன்னாலும் இன்னும் சிலர் இல்லை அப்படி அனுப்பலாம் என்று சொல்றாங்க. அது கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயம். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கிடையாது. நோன்பு பிடிக்கலாம், சதக்கா கொடுக்கலாம், ஜக்காத் அவங்களோட சொத்துலேருந்து வெளியேற்றி கொடுக்கலாம், ஹஜ்ஜை அவங்களுக்காக நிறைவேற்றலாம், துவா செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். பெற்றோருக்காக இவ்வளவு அமலையும் பிள்ளைகள் செய்யலாம். அது போய்கொண்டே அதுக்கு ஆதாரம் போதுமான நோக்கிற்கு கருத்து வேறுபாடு கிடையாது. இதெல்லாம் குர்ஆன் ஓதி தமாம் செய்யறதோ அல்லது வேறு விஷயங்கள் செய்யறதோ நேரடியான ஆதாரங்கள் குறைவாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே கூட ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூர் சென்ற நேரத்திலே தாய் மரணிச்சுட்டாங்க. அப்ப என்ன செய்யற, ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அம்மா மௌத்தாயிட்டாங்க, அவட பேரால நான் ஏதாவது சதக்கா செஞ்சா போமா என்று கேட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் போ, நீங்க பிள்ளைதானே, உங்க அம்மாவுக்கு செய்த தர்மங்கள் உங்க அம்மாவுக்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எது யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாகித்தவனுக்கு தண்ணீர் புகட்டுவதுதான் ஆகச்சிறந்த அமல் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தன்னுடைய சொத்துல பெரிய ஒரு சொத்தை வித்து போட்டு ஒரு கிணறு ஒன்றை கட்டினார். ஒரு பெரிய கிணறு ஒன்றை கட்டி வக்ஃப் செய்தார் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பாருங்க, முஸ்னத் அஹ்மதிலே பதிவான ஒரு அழகான ஒரு சம்பவம். ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன், தூக்கத்திலே கனவு வந்தது, கனவிலே நான் சொர்க்கத்திலே போய் நிற்கிறேன். கனவு, ரசூலுல்லாஹ் கனவு என்பது வஹி, நபிமார்களின் கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வரும், ஷைத்தான் புறத்திலிருந்து கனவு வராது. அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்திருக்கிறார். எனவே இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கனவு வருகிறது, சொர்க்கத்திலே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹ் போகும்போது சொர்க்கத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போற நேரம் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் என்ற காதை கொடுத்து கேட்கிறார்கள். ஒரு மனிதர் குர்ஆனை அழகான கிராஅத்துல ஓதிக்கொண்டே இருக்கிறார். எங்க? சொர்க்கத்துக்குள்ளு. ரசூலுல்லாஹ் போக வரீங்க, சொர்க்கத்துக்குள்ளுக்கு இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. யாருடைய குரல்? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவரிடத்திலே கேட்கிறார்கள், யாரோ ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற சத்தம் எனக்கு கேட்கிறது, யார் அவர்? முன்கூட்டியே சொர்க்கத்துக்கு வந்து குர்ஆனை ஓதுகின்ற இந்த பாக்கியத்தை பெற்ற அந்த மனிதர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது வானவர்கள் சொல்கிறார்கள், இவர்தான் ஹாரிஸத் இப்னு நுஅமான், உங்களோட கூட்டாளி, உங்களோட நபித்தோழர்கள் ஒருவர் ஹாரிஸா இப்னு நுஅமான் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமா போய்விட்டது. இவர் ஏதோ பெரிய நன்மைகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. கனவு முடிஞ்சு. ஏன் அவர் சொர்க்கத்துக்கு போனேன் கனவுல சொல்லப்படாது. இப்ப கனவு முடிஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் ஹாரிஸா இப்னு நுஅமானை வர வைக்கிறார். வர வைத்து அவரோடு உரையாடுகின்றார். என்ன காரணம், நீங்கள் என்ன அமலை ஸ்பெஷலாக செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள்.
கேட்டுவிட்டு அடுத்த நாள் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தை சொன்னாங்க. அவருக்கு எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், நான் இப்படி சொர்க்கத்துக்கு போனேன், கனவுல நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டேன், சொர்க்கத்துல வாசலுக்குள்ள நுழைகிறேன், ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டேன். யார் என்று கேட்டேன். ஹாரிஸா இப்னு நுஅமான், நம்முடைய தைகர் ஹாரிஸா இப்னு நுஅமான். கதாலிக்கல் பிர், கதாலிக்கல் பிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், கதாலிக்கல் பிர் என்ன? கதாலிக்க என்ன? அவ்வாறு. பிர் என்றால் உபகாரம் செய்வது, நன்மை செய்வது. அப்படித்தான் உபகாரம் செய்ய வேண்டும், அப்படித்தான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் விளக்கம்? அவர் சொர்க்கத்துல கண்டேங்கிறீங்க, குர்ஆன் ஓதினேங்க, அப்படித்தான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்றீங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹாரிஸா இப்னு நுஅமானை விசாரித்தேன். அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு செஞ்ச பணிவிடைகளை பத்தி எனக்கு சொன்னார். அப்படித்தான் நன்மை செய்ய வேண்டும், அப்படித்தான் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்ததால் தான் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைவித்திருக்கிறான். அவருடைய குரலை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் சொன்னேன். அவர் சொர்க்கம் சுவர் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். வாழும் போதே சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சம்பவம் ஹாரிஸா இப்னு நுஅமான் அவர்களுடைய வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. தன்னுடைய தாய்க்கு செய்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்திலே முன்கூட்டியே நுழைந்து அதிலே குர்ஆனையும் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்ற சஹாபி ஹாரிஸா இப்னு நுஅமான். முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதபுல் முஃப்ரதிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அதபுல் முஃப்ரதுங்கிறது மிக முக்கியமான சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நூல். அந்த நூலிலே வரக்கூடிய ஒரு செய்தி தான், ஒரு மனிதர் தன் தாயை தன் முதுகிலே சுமந்தவாறு காபாவை தவாபு செய்து கொண்டிருந்தார். வயசான தாய், அதை கூட்டிட்டு ஹஜ்ஜிக்கு போறது வர விஷயம். தூக்கிட்டு போறீங்க, கூட்டிட்டு போறதோ, இது தூக்கிட்டு போறது. தன்னுடைய தாய், ஏதாவது தாய், வயசான நோயாளியான தாயை ஒரு பெட்டியில வைத்து, கூடையில வைத்து சுமந்தவாறு காபாவை தவாபு செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்திலே அந்த மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு கேட்கிறார், சகோதரரே, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில், இந்த வெயிலுக்குள்ள, இவ்வளவு சிரமத்துக்குள்ள இந்த தாயை தோல்ல சுமந்து கொண்டு நான் இந்த தவாஃபை செய்து கொண்டிருக்கிறேன். உமாக்கு செய்கிற பாக்கியத்தை எல்லாம் செஞ்சுட்டு தானே, உமாக்கு நல்ல முறையில நான் நடந்து கொண்டேன் தானே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு ஆலோசனையை கேட்கிறார். அதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன்னை உம்மா உன்னை பெத்தெடுக்கிற நேரத்தில், உன்னுடைய பிரசவ வழியின் போது உன்னுடைய தாய் முனகின ஒரு முனகனுக்கு கூட இப்போது நீ செய்த இந்த பிர் ஈடாக மாட்டாது. ரசூலுல்லாஹ்வோட கருத்து கிடையாது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னேன் அவரை பற்றி உங்களுக்கு. எப்போதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கும் மிக நெருக்கமாக நடந்து கொள்கின்றவர். எனவே தான் அவர் சொல்கிறார், என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டபோது, இல்லை, உன்னுடைய தாய் பிரசவ வழியின் போது முனகிய ஒரு முனகளுக்கு கூட இது ஈடாக மாட்டாது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தாய் உனக்கு இவ்வளவு நாளும் செஞ்ச சேவைகளுக்கு இது எப்படி ஈடாக முடியும் என்று சொன்னதாக வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சஹாபா சமுதாயம் பெற்றாரை பேணுவதிலே, உறவுகளை பேணுவதிலே அதீத கவனம் செலுத்திய ஒரு நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு மனிதர்களும் தங்களுக்கு முன்னால் நடந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அப்போது ஒரு இளவயசாலும் ஒரு வயசானாலும் நின்றாங்க. இந்த இளவயசால கூப்பிட்டு கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வயசானால் யார்? அதுக்கு அவர் சொன்னார், இவர் என்னுடைய தந்தை, இவர் பாப்பாவை தான் கூட்டி போயிட்டு. அப்போ உடனே அபூ ஹுரைரா அவர்கள் சொன்ன அந்த உபதேசத்தை பாருங்கள். சொன்னார்கள், உன்னுடைய தந்தையாக இருந்தால் அவரை பேர் சொல்லி கூப்பிடாது. முதலாவது நீ அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருடைய பெயரை சொல்லி நீ கூப்பிடக்கூடாது, மரியாதையாக கூப்பிட வேண்டும். தந்தையே, அருமை தந்தையே என்ற மாதிரி தான் நீ அழைக்க வேண்டும். இரண்டாவது, நடந்து போகின்ற போது இப்ப நீ போன மாதிரி போகக்கூடாது. தந்தைக்கு பின்னால் தான் நீ நடந்து செல்ல வேண்டும். தந்தையை முந்தி நடக்கக்கூடாது.
தந்தையை முன்னால நடக்க விட்டு அதற்கு பின்னால் நீ நடந்து செல்ல வேண்டியது அவருக்கு கொடுக்குற மரியாதை. அவரை நீ முந்தி செல்லக்கூடாது. எங்கேயாவது போய் 2 பேரும் உட்கார போறீங்களான்னு சொன்னா வாப்பா உட்கார்றதுக்கு முதல் நீ கதிரையில உட்கார்ந்துடக்கூடாது. எப்படி மரியாதை! இன்றைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம். வாப்பா அம்மாவுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிறதுக்கு பெரிய ஒரு பாடம். வாப்பா உனக்கு முன்னால வந்து இருந்தால் நீ அவருக்கு முன்னால் போய் அமர்ந்து விடாதே. அவர் அமர்ந்ததுக்கு பிறகு நீ ஆறுதலாக அமர்ந்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து சொன்னார்கள், இந்த ஒழுங்குகளை நீ சரியாக பேணிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் செய்து அனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு உபதேசம்! தந்தையை பேர் சொல்லி அழைக்காதே, தந்தைக்கு முன்னால் நடக்காதே, தந்தை அமர்வதற்கு முன்னால் நீ அமர்ந்து விடாதே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மனிதருக்கு, அந்த இளைஞருக்கு உபதேசம் செய்து அனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பெரிய மரியாதை மிக்க சமுதாயமாக, தந்தைமாரை மதிக்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் சஹாபா சமுதாயம் இருந்திருக்கிறது. இன்று எங்களிடத்தில் இந்த அதபுகள், இந்த ஒழுங்குகள் எங்களுக்கு இருக்கிறதா? தந்தையும் மகனும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தந்தைக்கு எதிராக மகன் கோர்ட்டிலே போய் கேஸ் போடுகிறார். பாப்பாவுக்கு எதிராக மகன் வழக்கு தாக்கல் செய்கிறார். சொத்து பிரச்சனை, எனக்கு தர வேண்டிய எதையும் பாப்பா தரவில்லை என்று போய், அல்லது எனக்குரிய உரிமை என்ன கொஞ்சத்தை வாப்பா தரவில்லை என்று போய் வாப்பாவுக்கு எதிராக வழக்கு பேசுகிற பிள்ளைகள் இன்னைக்கு உருவாயிருக்கிறது நாங்க பார்க்கணும். ஆனா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த வமாலுக லிஅபீக, உன்ன சொத்து எல்லாம் வாப்பாவுக்கு தான் சொந்தம். உன்ன சொத்து எல்லாமே வாப்பாவுக்கு தான் சொந்தம். நீயும் உண்ட வாப்பாவுக்கு தான் சொந்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வழக்கு வருது, வழக்கு வருது. வழக்கு கொண்டு வந்தது வாப்பா. வாப்பா வந்து வழக்கு போடுகிறார், எனக்கு போதுமான அளவுக்கு இவர் செலவுக்கு தருவதில்லை, என்ன பார்க்காரு இல்லை என்று வாப்பா மகனுக்கு எதிராக போய் வழக்கு போட்டார். மகனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. மகன் சொன்னார், அவர் என்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கிறார், நான் வச்சிருக்கிற காசு எல்லாம் எடுக்கிறார், இந்த சொத்தை எல்லாம் எடுக்கிறார், நான் கொடுக்கறது போதாது மீண்டும் எடுக்கிறார். யாரும் சொல்ல அவருக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கணுமே ரெண்டு முறைப்பாடு செஞ்ச நேரம் தான் ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸை சொன்னாங்க. தம்பி, அந்த ஒமாலுக்கு நீ அபீக்கு, நீயும் ஒரு வாப்பாக்கு தான் சொந்தம். நீ இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லா சொத்தும் பாப்பாக்கு தான் சொந்தம். அவனோட கேட்கையிலே அவர் எடுக்கலாம் இஸ்லாமிய சட்டப்படி என்று சொன்னான். அவருக்கு தேவைன்னா அவர் எடுத்து உள்ள சொத்துல செலவழிக்க, அது அவரோட ரத்தம் தான் நீ, அவரோட உழைப்பு தான் நீ. எனவே அவர் இல்லாமல் நீ கிடையாது. எனவே அவருக்கு தேவைன்னா அவர் எடுப்பதில் தவறு கிடையாது என்று ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த தந்தைக்கு சார்பாக இந்த வழக்கை முடித்துவிட்ட சம்பவங்கள்லாம் நீக்கி. ஆகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உபதேசமும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உபதேசம் ஆகிறது. நீங்க பார்க்கலாம் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி உம்மா வாப்பாட திருப்தியில தான் நீ, அல்லாஹ்வோட கோபம் உம்மா வாப்பாட கோபத்துல தான் இருக்குது. இந்த ஹதீஸை என்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக பின்பற்றி நபித்தோழர்களுக்கு உணர்த்தியவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றுக்கொள்ளணுமா, உங்கள் வாலிதை உம்மா அப்பாட அன்பை பெற்று மௌத்தாரத்துக்கு முன்னால தாய் தந்தையை நம்மளை பொருந்தி கொண்டு, மாஷா அல்லாஹ் உன்னை பெற்றத்தால வளர்த்தத்தால நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று மனசால அவங்க நினைக்கணும். வாயால சொல்றது அந்த மனசால நினைக்கணும். நினைச்சிட்டாங்களா, நினைக்கிற அளவுக்கு நாங்க நடந்துட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். நாங்க சொல்றதுக்கு இதுக்கு மாற்றமா நடந்துட்டா, சாபம் விட்டுட்டாங்களா அம்மா பாப்பா, நமக்கு எதிராக மனசு நோயிட்டாரா, இவரை பெத்துட்டமே என்று ஒரு கவலைப்பட்டுட்டாரா, அல்லாஹ்வோட திருப்தி முடிஞ்சு. எனவேதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடைமுறை என்னவென்றால் இந்த ஹதீஸை அடிக்கடி எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லி சொல்லி உணர்த்தக்கூடிய ஒருவராக இருந்தார் என்ற செய்தியை நாங்கள் திருமதியிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு வரலாற்று சம்பவம் சொன்னாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். மனிதர் குகை வாசல்ல மாட்டிக்கொண்ட நேரம் எப்படி பாலை எடுத்து கொண்டு வந்து
தன்னுடைய தாயும் தந்தையும் குடிக்காமல் என்னுடைய பிள்ளைக்கோ மனைவிக்கோ கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அதனை ஏந்தி கொண்டு நின்றதாக ஒரு செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. அது சஹாபாக்கள் வாழ்க்கையில் நடந்ததல்ல, முன்கூட்டி நடந்த ஒரு சம்பவம். எதற்குரியோ பெற்றோரினுடைய பெருமதியை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக அது அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முன்கூட்டியே இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், மரணத்தை பற்றி பேசுகின்ற போது நான் அன்று உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொன்னேன். அஃப்வா என்ற இடத்திலே தன்னுடைய தாய் ஆமினா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அங்கு சென்றவர்கள் தாயினுடைய நினைவால் தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை கண்ட நபி தோழர்களும் செய்வதறியாமல் அவர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த தாய் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த அந்த பாசம் அவருடைய கபரடிக்கு போனோம்னா அடக்க முடியாத அழுகையாக வெளியே வந்ததை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அளவுக்கு அழுகை வந்தது. தன்னுடைய தாயினுடைய பாசத்தை நினைத்து மிகவும் தாயை நேசித்தார்கள். அல்லாஹ்விட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ற உமாவுக்கு பாவ மன்னிப்பு தேடணுமே, நான் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அவங்க அஹ்லுல் ஃபத்ரத், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான். அஹ்லுல் ஃபத்ரத் சொல் ஒரு நபி தோன்றி இன்னொரு நபி தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அஹ்லுல் ஃபத்ரத். அவர்களுக்குமே இஸ்லாத்துல செய்தி கிடைக்கல. ரசூலுல்லாஹ் நபி பட்டம் படிச்சு 40 வயசு, ரசூலுல்லாஹ் மௌத்தானது 6 வயசு. அப்ப இப்படி அவருக்கு இஸ்லாத்தை சொல்லல. ஆனா பாவ மன்னிப்பு தேடலாமா, தேட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அஹ்லுல் ஃபத்ரத்துடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் தஆலா அவர்கள் பற்றி தீர்மானம் எடுக்க போதுமானவன். அதான் திருப்பியும் சொல்லலாம், அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய செய்தி எத்தி வைக்கப்படவில்லை என்றால் அவர்கள் செய்த நன்மைக்கு எப்ப கூலி கிடைக்கும். அவங்க செஞ்ச பாவத்துக்கு பாவம் பண்ண தெரிஞ்சு செஞ்ச வளமையான சமூகத்துல பாவம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிருந்தா அவங்களுக்கு பாவம் கிடைக்கும். அதல்லாம அல்லாஹ் தஆலா அவங்களை தண்டிப்பது கிடையாது, தண்டிக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய செய்தி போகாம அவர்களை தண்டிக்க முடியாது. அஹ்லுல் ஃபத்ரத்துகள் ஒரு ஆள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா. ஆகவே அவர்கள் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவர். இருந்தாலும் தான் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டபோது மறந்துட்டான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தா எல்லாரும் அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிப்பாங்க, தன்னுடைய முஷ்ரிக்கான தாய்மாருக்கு துஆ செய்ய தொடங்கிப்பாங்க. அப்ப முஷ்ரிக்கான தாய்மார்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் முஷ்ரிக் அல்ல, உண்மையிலே அவர் அஹ்லுல் ஃபத்ரத். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அனுமதியை மறுத்தான். ஏன்? முஷ்ரிக்கானாக்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வாங்களே என்பதற்காக அல்லாஹ் தஆலா மறுத்திருக்க கூடும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தாய்க்கு நான் அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நேற்று சொன்ன, அவங்களோட தாயோட எப்படி அன்பா இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை சொல்லி ஊட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க விழிச்சிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பார்த்தோம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் தன்னை தாய்க்காக கொடுத்த சம்பவத்தை பார்த்தோம். இந்த சம்பவம் வேற ஒரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாயை பேணுறதுல முக்கியமான ஒரு ஆள். அவர் ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் வீட்டுக்குள்ள நுழையிற நேரமும் தன் தாயின் அருகே சென்று சலாம் சொல்லுவார். மான போப்புரன் வெளியாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவார். சொல்லிவிட்டு, என் அருமை தாயே, சிறு வயதில் என்னை நீங்கள் எவ்வளவு அன்போடு வளர்த்தீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரான் வரக்கூடிய அந்த துஆவை தான் தன்னுடைய தாய்க்காக அவங்க ஓதுவாங்க. ஓதிவிட்டு தான் அவர்கள் வெளியே செல்வார்கள். தாயும் உடனே தன்னுடைய மகனுக்காக துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார். இப்படி வீட்டை விட்டு வெளியேறக்கையும் உமாக்கு துஆ, வீட்டுக்குள்ள வரும்போதும் உமாக்கு துஆ செஞ்சுட்டு தான் உள்ளுக்கு வரும். இப்படி எத்தனை தரம் ஒரு நாளைக்கு வெளியே போகும் வரும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்காக துஆ செய்யாமல் உள்ளுக்கு போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க என்று வரக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் மீது பெரிய அன்பு கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்கள் வாழ்க்கையிலே ஏராளமான சம்பவங்கள் இந்த உறவுகளை பணிய தொடர்பாக இருந்திருக்கிறது. புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இது சஹாபியினுடைய செய்தி கிடையாது, இது முன்னர் வாழ்ந்த மனிதர்களுடைய ஒரு செய்தி தான் இது. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய செய்தியை சொல்கின்றது. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒரு பெரிய சௌமா, ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு கோட்டை அல்லது ஒரு மாளிகை ஒன்றை அவர் எழுப்பியிருந்தார். அதிலே அவர் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு தாயாக இருந்தார். சம்பவம் பிரபலமான சம்பவம். புகாரியில் வருகின்ற குழந்தைகள் பேசிய நிகழ்விலே இது ஒரு சம்பவம் ஏற்கனவே இங்கு பயானிலும் ஞாபகப்படுத்தப்பட்டது. அவர்
ஒரு நாள் சுன்னத்து தொழுகையை தொழுது கொண்டிருக்க சுன்னத்தான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிற நேரம் வெளியால இருந்து வந்த தாய் ஜுரைஜ் ஜுரைஜ் என்று 3 முறை அழைத்தார். மகன் பதிலளிக்கவில்லை. ஏன்னா தொழுதுட்டு இருந்ததால்தான் பதிலளிக்கவில்லை. தாய் கூப்பிடுறது கேட்குது. தொழுகை தான் முக்கியம். உம்மா நீ கேட்டு முடிச்சு உம்மா ஒரு அவசர தேவையாக வந்து கூப்பிட்டார். மகன் பதிலளிக்கவில்லை. உடனே அவர் சாபம் விட்டுட்டார். அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு இழிவை தராம உன்னை மௌத்தாக்க மாட்டான். ஒரு ஒழுக்க சீர்கட்டுக்குள்ளே ஒரு பெண்ணை கொண்டு உன்னை கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்ய மாட்டான். துவா கேட்டுட்டா துவா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அந்த சௌமால இருந்துட்டு அந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு அல்லாஹ்வை வணங்குறத மட்டுமே செஞ்ச ஒரு செல்வந்தர். பணம் இருக்கி, எனவே தொழிலெல்லாம் செய்யறதில்ல, முழுமையான ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கான ஒரு மாளிகை அமைச்சிட்டு அதிலே இருந்துட்டு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டு ஒரு மணி. இப்போது அந்த மலையொன்றுக்கு மேலதான் அவருடைய சௌமா இருக்குது ஆசிரமம். அதுக்கு கீழே இடையர்கள் எல்லாம் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அங்க வந்த ஒரு பெண் அங்கிருந்த ஒரு இடையனோடு தொடர்பு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். பெற்றெடுத்த உடனே இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். இது வெளியே தெரிஞ்சா சமூகத்துல பெரிய அவமானமா போயிடும். நீ சொல்லு, இந்த சௌமால இருக்கிற இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஜுரைஜ் தான் இந்த குழந்தையின் தந்தை என்று நீ சமூகத்திலே சொல்லிவிடு என்று இடையர் சொல்லிவிடுகிறான். அப்படியே அந்த பெண்ணும் அந்த வதந்தியை, அந்த அவதூறை ஜுரைஜ் அவர்கள் மீது பரப்பி விடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஜுரைஜுக்கு பெரிய அவமானமாக போய்விட்டது. ஆட்கள் எல்லாம் வந்து அவர் சௌமாவை இடிச்சு அந்த மாளிகையை இடிச்சு அவருக்கு அடிச்சு பெரிய அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல தான் தாய் வந்து பாக்குறாங்க, நம்ம செஞ்ச அந்த துவாதான் நம்மளோட மகனுக்கு கூடிய வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள மன்னிக்கிறாங்க. மன்னிச்சதுக்கு பிறகுதான் ஜுரைஜ் அவர்கள் என்ன நடக்குது என்று தெரியாம இருக்கிறார். அப்போதான் விளங்குது, நம்முடைய தாய் நம்மளை அழைத்த நேரம் தொழுகையில் நின்றதால் நான் அவருக்கு பதிலளிக்கவில்லை, இதனால் தான் எனக்கு இப்படி ஒரு விளைவை அவ்வாறு தந்திருக்கிறான் என்ற விஷயத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போது ஜுரைஜ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறான். அந்த குழந்தையை பேச வைக்கிறான். வரலாற்றிலே அதிசயமாக 3 குழந்தைகள் பேசியதாக வருகிறது. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி என்பதை எங்களால் புரிந்து கொள்வது சிரமம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. அங்கே அந்த குழந்தை வாய் திறந்து என்னுடைய தந்தை இவர்தான் என்று அந்த இடையனை காட்டியது. அதுக்கு பிறகு மக்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தார்கள். ஜுரைஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். மீண்டும் அவருடைய அந்த சௌமாவை கட்டி கொடுத்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. எனவே ஒரு தாய தொழுகையில இருந்து கொண்டு புறக்கணித்ததற்காகவே இப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்றால் சாதாரணமாக புறக்கணித்தா என்ன நிலைமை என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெற்றோரை உறவுகளை பேணுகின்ற விஷயத்தில் சஹாபாக்கள், முன்னோர்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு பேணுதலான நடைமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு 25 தினங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நபித்தோழர்களை பற்றி 25 அமர்வுகளிலே தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். எதையெல்லாம் பேசினோமோ அந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பேசிய நானும் செவிமடுத்த நீங்களும் அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அவகாசத்தையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற இடத்திலே துஆ செய்து கொண்டு இந்த அமர்வுகளிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு பயன்பெற்றுவதற்காக வந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சொல்கின்றான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவு என்பது ஒரு மோமினுடைய காணாமல் போன ஒரு பொருள். அவன் அதை எங்கு கண்டாலும் தேடி தேடி பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு அறிவுடைய மஜ்லிஸிலே ஆர்வத்தோடு வந்து தொடர்ச்சியாக கலந்து கொண்ட நிறைய முக்கியஸ்தர்கள், ஊரினுடைய முக்கியமான ஆட்கள், சகோதரர்கள், இளந்தாரிகள் எல்லோரும் இங்கே வந்திருந்தீங்க. அதே மாதிரி பலர் நேரலை மூலமாக இந்த உரைகளை செய்மடுத்திக் கொண்டிருந்திருப்போம். அவர்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், இமாம் அல் பிரூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய கணித மேதை, அதே நேரம் இஸ்லாமிய துறையிலும் பெரிய விடயங்களை செய்து வருவர். பல இமாம்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது. மரண தருவாயிலும் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, சக்கராத்துல இருக்கிறீங்க, மௌத்தா போறீங்கன்னு தெரியும், இப்ப புத்தகம் வாசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை.
இன்னொரு ஆளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்க போறது இல்லை. ஏன் வாசிக்கிறீங்கன்னு கேட்ட சொன்னார், இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த விஷயத்தை தெரியாம நம்ம மௌத்தாரத்துக்கும் தெரிஞ்சிட்டு மௌத்தாரத்துக்கும் அல்லாஹ்ட்ட வேறு படிக்கணும் சொன்னது. மௌத்துடைய நேரம் சக்கராத். ஆனால் சொன்னார் என்ன தெரியுமா, இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டு மௌத்தானா அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்திடுவான். ஏனென்றால் அறிவு கூடிச்சு. அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரஜாக்களை உயர்த்துகிறான் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்தை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சில நபிமொழிகளை ஞாபகப்படுத்தி சொல்கின்றார், மௌத்தார நேரம் நான் வாழ்ச்சி கொண்டா மௌத்தாகும். ஏன் தெரியுமா, என்னுடைய அந்தஸ்து உயர்த்த முடியும். அறிவு கூட கூட ஒருவருடைய சிந்தனையை கூட்டிக்கொள்ள அமல்களை கூட்டிக்கொள்ள ஒரு அந்தஸ்து. எனவே படிக்கிறது இபாதத். எனவே தான் படிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வரலாறு இருக்கிறது. எனவே 25 நாள் இதுல நம்ம படித்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிந்த விஷயங்கள் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் தெரியாத புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கும். அவைகளில் நாங்கள் படிக்க எங்களுடைய அந்தஸ்து கூடியிருக்கிறது, எங்களுடைய தரஜாக்கள் கூடியிருக்கிறது. அறிவை தேடுபவர்களுக்காக மலாய்க்காமார்கள் துவா செய்கிறார்கள். வானத்து கடலிலே உள்ள மீன்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடல்ல இருக்கிற மீனுக்கு என்ன தேவை? நமக்கு துவா செய்யுது. ஆனால் அது துவா செய்யுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருக்கு? அறிவை தேடுறார்களுக்கு தான் இந்த விஷயம் என்று சொன்னார்கள். மதீனத்து பெண்களை நான் நேசிக்கின்றேன், மக்கத்து பெண்களை விட நான் மதீனத்து பெண்களை நேசிக்கிறேன். காரணம், அவர்கள் அறிவு தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி என்னிடத்திலே சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். எனவே நான் மதீனத்து பெண்களை நேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அறிவை தேடுவது, நேசிப்பது, அறிவுடைய மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வது, சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொள்வது, கலந்துரையாடுவது ஒரு இபாதா. அந்த இபாதத்தை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். மாமின் கௌமின், ஒரு சமூகம் இருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் யாருக்கு பொருத்தம் என்று பாருங்க. மாமின் கௌமின், ஒரு சமூகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மாளிகைகள் நிறைய இருக்கிறது. அதுல ஒரு அல்லாஹ்வுடைய மாளிகையில தான் அவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். யத்லூன கிதாபல்லாஹ், குர்ஆன் வசனங்களை, அதனுடைய விளக்கங்களை அவர்கள் ஓதி படிக்கிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அறிவை பரப்பிக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு சமூகம் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டார்கள். வஅன்ஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸகீனத்தை இறக்கி இருக்கிறார், நிம்மதியை இறக்கி இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் எங்களுக்கு அப்படியே பொருந்தி போகிறது. ஒரு சமூகமாக இருக்கிறோம், ஒரு அல்லாஹ்வுடைய பைத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம், ஒரு ஆணை ஓதுகிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம். இதை செஞ்சா மலாய்க்காமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள், சக்கீனத், நிம்மதி உள்ளத்துக்கு போய் சேர்ந்திடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பொய்யாகாது. எனவே இந்த அறிவுடைய மஜ்லிஸ்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஏற்று அருள் பாலிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அல்மனார் பள்ளிவாயில் நிர்வாகத்துக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்தை தந்து இவ்வாறு இந்த மார்க்க விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவகாசத்தை தந்த அந்த சகோதரர்கள், இதில் ஏற்பாடு செய்த சகோதரர்கள், இதனை நேரலை செய்த சகோதரர்கள், இந்த டியூட்டுகளை அடித்துக் கொண்டு வருவதிலே அதற்கு சில நேரம் பணம் செலுத்துவதிலே உதவி செய்த சகோதரர்கள் என்று எல்லாரையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளட்டும். அந்த நன்மைகளை சொல்லி இந்த அமர்வை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த ரமலானில் இன்னும் ஒரு உரை தொடரிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு லோகத்தினுடைய தொடர்ந்தும் சஹாபாக்கள் பாவை கற்றுக்கொள்வோம், அவர்கள் மீது கற்றுக்கொள்வோம் என்று இந்த உன்னதமான இந்த மஜ்லிஸை மிக சிறப்பாக நடத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை தவிர்த்த நாட்களில் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக அவர்கள் ஆயத்தமாகி அதை ஒரு டியூப் படிக்க தயாரித்து எல்லாருக்கும் அதை வழங்கி அந்த நிகழ்வை சிறப்பாக செய்தார்கள். நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய அறிவிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் மென்மேல் விருத்தியை கொடுக்க வேண்டும், நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்காக நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும்.
தனியொரு ஆளாக நின்று ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை அவர்கள் நடத்தினார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல பள்ளி வாயில்களில் இங்கே இரவு நேர பயான்களில் எல்லாவற்றையும் முழுமூச்சாக நின்றவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். எனவே நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை எங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் வந்து நேரலை செய்த தெளிவு மீடியா அவர்கள் கடந்த காலங்களிலும் உயிரோட்டமான தொழுகை, கடந்த வருஷம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு சீரான தலைப்பை நாங்கள் செய்தோம். அதை நம்முடைய ஃபுல்லாக அவர்கள் ஒருமுகப்படுத்தி அதனை வெளியிட்டிருந்தார்கள். அது மிச்சம் பிரயோசனமாக அந்த தொழுகை சம்பந்தமான அந்த உயிரோட்டமான தொழுகை என்ற அந்த நிகழ்வு, இதையும் அவர்கள் சகாபாக்கள் வாழ்க்கை வரலாறு தொடர்பான அந்த நிகழ்வையும் அதே மாதிரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே அந்த மீடியா அவர்களுக்கும் எங்களுடைய மனமாக நன்றிகளை பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட மிகவும் இந்த ஊரில் முக்கியமான பதவிகளில் உள்ளவர்கள், மாணவர்கள், ஜமாத்தார்கள், அனைவரும் ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினருக்கு இதனை தொடர்ச்சியாக நாளோடு பயன்படுத்தீர்கள். எனவே உங்களுக்கும் உங்களது சுகத்துக்கும் உங்களது ஆய்வுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். செய்து செல்லுமாறு